நடிகர் விஜய் ஒரு ஜீரோ என்று அவரது முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பி.டி. செல்வகுமார், தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமலும் தோல்வி பயத்தாலும் தாவேக வேட்பாளர்கள் முரண்டு போய் உள்ளனர் என்று தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் ஓடிவிடுவார்கள் என்றும் நடிகர் விஜய் ஒரு ஜீரோ என்றும் விமர்சித்தார். விஜய் ஒரு சுயநலக்காரர் என்றும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று விஜய் நினைக்கிறார் என்றும் கண்டனம் தெரிவித்தார். தேர்தலில் விஜய் படுதோல்வியடைவார் என்றும் அதன்பின் அவர் காணாமல் போய்விடுவார் என்றும் பி.டி. செல்வகுமார் தெரிவித்தார். பெற்றோர், மனைவி, குழந்தைகள் என சொந்த குடும்பத்தையே ஏமாற்றி துரோகம் செய்தவர் விஜய் என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். இந்த நடிப்புக்கு, மேக்கப்புக்கு, இந்த பஞ்சு டயலாக்கு சினிமாவில் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு தொகுதியில் 234 தொகுதி 10 கேமரா அங்கோடி இங்கோடி வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயல் ஜீரோ, சினிமாவில் ஹீரோ, நிஜத்தில் ஜீரோ. அதுதான் நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்ததை நான் கற்றுக்கிட்டது அதுதான். என் தமிழ் சமுதாயம், இந்த ஏழை சமுதாயம், இந்த ஏழை ரசிகர்கள் பாவம் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு பணம் வளர்த்தையும் போய் எங்கே கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் நிற்கவேன் கடைசியில் அம்பானி விட்டுட்டு போயிடுவார். சார், ஏன்பா கஷ்டப்படுறியா என்னன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோனில் கூட பேச மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டாருங்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள நான் நெஞ்சு வலிக்கும், அதாவது நரம்பு பிழைக்கும் நெஞ்சு வலிக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நடிப்புக்கு, மேக்கப்புக்கு, இந்த பஞ்சு டயலாக்கு சினிமாவில் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு தொகுதியில் 234 தொகுதி 10 கேமரா அங்கோடி இங்கோடி வச்சு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயல் ஜீரோ, சினிமாவில் ஹீரோ, நிஜத்தில் ஜீரோ. அதுதான் நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்ததை நான் கற்றுக்கிட்டது அதுதான். என் தமிழ் சமுதாயம், இந்த ஏழை சமுதாயம், இந்த ஏழை ரசிகர்கள் பாவம் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு பணம் வளர்த்தையும் போய் எங்கே கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் நிற்கவேன் கடைசியில் அம்பானி விட்டுட்டு போயிடுவார். சார், ஏன்பா கஷ்டப்படுறியா என்னன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோனில் கூட பேச மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டாருங்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள நான் நெஞ்சு வலிக்கும், அதாவது நரம்பு பிழைக்கும் நெஞ்சு வலிக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன்.